அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி. நாளைக்கு, அதாவது 10/5/2025 சனி அன்று நமது அறந்தாங்கி அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் சமூக நல அறக்கட்டளை சார்பாக அறந்தாங்கி தாலிப் மஹாலில் புற்றுநோய், கண் நோய் மற்றும் பொது இலவச சிகிச்சை முகாம் நடத்த இருக்காங்க. வாய்ப்புள்ள பொதுமக்கள் நிச்சயமாக அது பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இளைஞர்களுக்கு போதையில்லா புது வாழ்வு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் புற்றுநோய் நிபுணர் அவர்கள் நடத்த இருக்கிறாங்க. புற்றுநோய் இலவச சிகிச்சை முகாம் நம்ம பகுதியில் நடைபெறுகிறது. இது ரொம்ப ஒரு அரிய நிகழ்வு. அதனால் பொதுமக்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் சமூக நல அறக்கட்டளை தொடர்ச்சியாக பொதுமக்களுக்காக சாதி, மதம், இனம் என்ற வேறுபாடின்றி தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களது 4வது பெருவிழா. டாக்டர் அம்பேத்கருடைய 134வது பிறந்த நாளை முன்னிட்டு இது நடத்துகிறாங்க. 4வது அறிவு திருவிழாவாகவும் கொண்டாடுகிறார்கள். மாணவர்களுக்கு கவிதை, கட்டுரை, ஓவிய போட்டிகளையும் நடத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அவங்க இந்த விழா மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சமூகத்திற்கு தேவையான பணிகளை எந்தவித அச்சுறுத்தலுமின்றி, எந்தவித சமரசமின்றி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அமைப்பைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய, பேரன்பிற்குரிய தோழமைகள், தோழர் கண்ணதாசன், தோழர் தொல்காப்பியன், தோழர் கார்த்திக் போன்ற அத்தனை தோழமைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுதல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதுனால இந்த காணொலியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இல்லைனா நிச்சயமாக நான் நேரில் கலந்து கொண்டு உங்கள் தோள்களையெல்லாம் தொட்டு தழுவி, ஆற தழுவி, உங்கள் நெத்திகளில் அன்பு முத்தமிட்டு கட்டி தழுவி இருப்பேன். நிச்சயமாக அடுத்த நிகழ்விலே நான் கலந்து கொள்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு எனது அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எனது வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் தோழமைகளை, தொடர்ந்து இயங்குங்கள். அம்பேத்கரின் அறிவு புகட்டுதல், சமத்துவ சமூகம் உருவாக்குதல் என்ற இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து நடைபெறுவோம். வெற்றி நடையோடு தொடர்ந்து செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம்.